ஒரு அடர்ந்த காட்டில் பலம் வாய்ந்த சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது அங்கு வாழும் அனைத்து விலங்குகளையும் துன்புறுத்தி பயமுறுத்தி வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்தின் பெயர் ராஜா. அங்கு வாழும் அனைத்து விலங்குகளும் அதை கண்டு பயந்து நடுங்கின. ஒரு நாள் அனைத்து விலங்குகளும், எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி பயந்து வாழ்வது, இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம் என்று பேசிக்கொண்டன. அப்போது ஒரு முயல் தைரியமாக, நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றது. மற்ற விலங்குகள், நீயா என்று ஆச்சரியப்பட்டன. நீ எப்படி பேசுவாய் என்றன. முயல் சிரித்துக்கொண்டே, பார்க்கலாம் என்றது. மறுநாள் முயல் ராஜா சிங்கத்தை சந்திக்க சென்றது. சிங்கம் கர்ஜித்து, யார் நீ, என்ன வேண்டும் என்றது. முயல் பணிவுடன், மன்னா, நாங்கள் தினமும் ஒரு விலங்கை உங்கள் குகைக்கு அனுப்புகிறோம். நீங்கள் ஏன் வீணாக காட்டை அழிக்கிறீர்கள் என்றது. சிங்கமான ராஜா சில நேரம் யோசித்தது. பின்பு, இது நல்ல யோசனைதான். நாளை முதல் ஒரு விலங்கை என் குகைக்கு நீ அனுப்ப வேண்டும் என்று கூறியது. மறுநாள் முயல் தன்னையே சாப்பிடும்படி குகைக்கு சென்று கூறியது. ஆனால் முயல் தாமதமாக சென்றது. சிங்கமான ராஜா கர்ஜித்து, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டது. முயல் பயந்தது போல் நடித்து, வழியில் ஒரு சிங்கத்தை சந்தித்தேன். அதை தன்னைதான் ராஜா என்று கூறியது. உங்களை பற்றி கூறியதும் உங்களை சண்டைக்கு அழைத்தது என்று கூறியது. என்னது, இன்னொரு சிங்கமா? அவனிடம் என்னை அழைத்து செல் என்று சிங்கம் கர்ஜித்தது. வாருங்கள் மன்னா என்று கூறி ஒரு பாலடைந்த கிணற்றின் அருகே சிங்கத்தை அழைத்து சென்றது முயல். கிணற்றுக்குள் எட்டி பார்த்த சிங்கம், இன்னொரு சிங்கம்தான் உள்ளே இருக்கிறது என்று நினைத்து கர்ஜித்தது. கர்ஜித்த குரல் எதிரொலித்தது. அதை தாக்குவதற்காக கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. அவ்வளவுதான், ஆழமான கிணற்றுக்குள் விழுந்த ராஜா சிங்கத்தால் வெளியே வர முடியவில்லை. முயல் ஓடி சென்று நடந்த செய்தியை மற்ற விலங்குகளிடம் சொன்னது. அன்று முதல் அனைத்து விலங்குகளும் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. இக்கதையின் நீதி: பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது.